ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே புதுசாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுக்கலாம், சிகப்பு அரிசி எடுக்கலாம், வரகரிசி, தென்னை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கலர் மாதிரி லேசாக செவந்து கூட வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒன்று போல் வறுபட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 மீடியம் அளவு வெங்காயம் இதுமாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும், லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி, 6லேருந்து 8 வரைக்கும் காஞ்ச மிளகாய். நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். மிளகாவும் புளியும் சேர்த்துட்டு லேசாக ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இப்போ முதல்ல நம்ம வறுத்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் லேசாக அந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கூட 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து, தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற ஈரப்பதத்திலே நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வந்துருக்கணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மாவு அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. நீங்கள் பழைய சாதத்தில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா தான் திரும்ப நம்ம 2வது மாவு சேர்க்கும் பொழுது கம்மியாக மாவு தேவைப்படும், இல்லைனா வந்து அதிகமாக மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் பச்சரிசி மாவு, முதல்ல 1/2 கப் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா இந்தளவுக்கு இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துருக்கணும். கையில் வந்து ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து மாவு நல்லா பிரித்து எடுத்து இதை நம்ம தட்டி எடுத்துக்கணும். நல்லா மெல்லுசாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேய்ச்சும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கையால் லேசாக அந்த மாதிரி அமுக்கி கூட நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம முதல்ல செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உள்ள சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதே போலவே ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சர்வ் பண்ணலாம். மிச்சமான சாதத்தில் கூட ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.